துறைமுகமில்லாத சென்னையை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? முயன்று பாருங்கள். சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன் சென்னை வெறும் மணல் வெளியாக இருந்த காலத்தில் இங்க துறைமுகம் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. பல்லவர்கள் காலத்திலேயே இன்றைய மயிலாப்பூர் ஒரு துறைமுக நகரமாக இருந்திருக்கிறது. இங்கிருந்து ரோம சாம்ராஜ்யத்துடன் பெரிய அளவில் வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது. 1522 போர்ச்சுகீசியர்கள் சோழமண்டல கடற்கரையில் புனித தோமையாரின் பெயரால் சிறிய துறைமுகம் ஒன்றை நிறுவியிருக்கிறார்கள். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து 1613 டச்சு வர்த்தகர்கள் பழவேற்காடு பகுதிக்கு வந்தனர். இந்தியாவில விளையிற பொருட்களிலேயே மிக மதிப்புமிக்க பொருள்னா அது மிளகுதாங்க. வெள்ளைக்காரங்களுக்கு முன்னாடியே இந்தியாவில் டச்சுக்காரர்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. மிளகோட விலைய திடீரென 5 ஷில்லாங்கு உயர்த்தி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால லண்டன்ல இருந்த ஆங்கிலேய முதலாளிகள் பெரும் பாதிப்பும் அடைஞ்சு கோபமும் ஆயிட்டாங்க. அதுல 24 முதலாளிகள் சேர்ந்து இந்தியாவில போய் நாமளே வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனி தான் இந்தியாவை 300 வருஷம் ஆள்றதுக்கு காரணமாக இருந்த ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி. ஆந்திரத்தில் நெல்லூர் அருகே இருந்த ஆர்மகாம் என்ற சிற்றூரில் தங்கள் வணிக முகாமை அமைத்திருந்த ஆங்கிலேயர் ஏற்கனவே அங்கே இருந்த டச்சுக்காரர்களோட தொல்லை தாங்க முடியல. அதனால தெற்கே நகர திட்டமிட்டனர். இயற்கையாவே பாதுகாப்பா இருக்கிற டச்சுக்காரர்களோட ஜெல்ரியா கோட்டை போலவே ஒரு இடத்தை தேடி தேடி ஆர்மகாமின் பிரதிநிதியாகவும் அப்போது மசூலிப்பட்டினத்தின் கவுன்சில் உறுப்பினராகவும் இருந்த சர் பிரான்சிஸ் டே தேர்ந்தெடுத்த இடம்தான் நம்ம மெட்ராஸ். இந்த வீடியோவின் தொடர்ச்சி பார்ட் 2வில் உள்ளது.